ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ப்ரோமோ வந்திருக்கு. வியூஸ் வந்து முன்னாடி போல வந்து நம்ம சேனலுக்கு வந்து பெருசா வரதில்ல. என்னாச்சுன்னு தெரியல. நீங்க பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம ரகுராம் வந்து தீர்ப்பு சொல்றதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து ஏற்கனவே வந்து சில பல ஆளுங்களெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டை மூட்டணும்னு சொல்லிட்டு, அந்த இடத்தையே வந்து பிரச்சனையாக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் மேல வந்து செருப்ப வந்து தூக்கி வீசிடுறாங்க. சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. செமையா வந்து கத்துறாங்க. என்ன பொண்ணு, ஏது பொண்ணுன்னு சுத்தி தெரியல. எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம சிவராமன வந்து அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. மகாலிங்கம் ஆளுங்க. அப்பன்னு பார்த்து கஞ்சாடியா இதாண்டா சரியான சந்தர்ப்பம். நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு மகாலிங்கம் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு அவங்கள்ட்ட. சந்தர்ப்பம் காட்டணும்னா கண்ண வந்து காட்டுறாங்க ஒரு பக்கம். இது மாரி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம விட்டு சிவராமன் வந்து தள்ளி தள்ளி வந்து நிக்கிறாப்புல. உடனே வந்து சிவராமன் வந்து இது மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. புவனேஸ்வரி வந்து நோட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. என்ன இவன் இத தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். சிவராமனோ, ரகுராமனோ நம்ம 2 பேரும் வந்து நல்லவங்க தான். அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு புவனேஸ்வரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்கள இது மாரி பண்ணலான்னு வரப்ப, கைய வந்து புடிச்சுட்டாங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரிக்கு கையிலேருந்து ரெட் கலர் வந்து வர மாரி காட்டியிருந்தாங்க. ரகுராமுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சிவராமனுக்கும் செம கோவம் வந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த ஆள வந்து அப்படியே எட்டி உதைக்கிறாங்க. அவங்க வந்து கீழ பறந்து போய் விழுவுறாங்க. அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து இனிமேட்டு இங்க இருந்தா மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அவங்க இருக்கிற ஆளுங்கலாம், "அச்சச்சோ! சிவராமா உனக்கு என்னப்பா இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற" மாரி நடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அவங்களோட ஆளுங்களெல்லாம் வந்து எஸ்கேப் ஆக சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இது ஏதோ வந்து முன்பகைய தீர்க்க தான் வந்து இது மாரி பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் உஷாரா இருங்க. இது உங்க தம்பிக்கு வச்ச குறி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ப புவனேஸ்வரி, ஏகாம்பரம் வந்து, "அச்சச்சோ! பாத்தியா ரகுராம், என்னமோ என் தங்கச்சி வந்து கோவக்காரி, பிடிவாதக்காரின்னு சொல்லுவ. ஆனா உன் குடும்பத்தில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, ஆனா இவ தான் வந்து முன்ன நின்னு காப்பாத்துறா. இதுக்கு என்ன சொல்ற?" "ஆமா. எங்க குடும்பத்தில முக்காவாசி பிரச்சனை வருது புவனேஸ்வரியால தான். ஆனா இது மாரி சந்தர்ப்பத்தில புவனேஸ்வரி வந்து எங்கள காப்பாத்துறதுக்குன்னு வந்து நிக்கிறா பாத்தியா? ஆல்ரெடி உனக்காக வந்து என் தங்கச்சி என்னென்னலாம் தியாகம் செஞ்சிருக்கான்னு உனக்கே தெரியும். ஆனா, அதுக்கெல்லாம் என்ன கைமாறு நீ செய்ய போற? அப்படின்னு சொல்லி ஏகாம்பரம் வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல. புவனேஸ்வரி என்னைக்காவது உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காளா? நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பெருசா வந்து கேட்க போறா? எதுவா இருந்தாலும் செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை. ஏன்னா, சிவராமன் இப்ப இருக்காங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் புவனேஸ்வரி தான். என் குடும்பத்தையும் வந்து காப்பாத்தியிருக்கா. இவளுக்காக நம்ம என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி, ஒரு சத்தியம் பண்ணலான்னே முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் புவனேஸ்வரி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "நீ பண்ணி வச்ச காரியம்லாம் மிகப்பெரிய விஷயம். என் தம்பி இப்ப இருக்காங்கன்னா, அது முழுக்க முழுக்க காரணம் வந்து நீ மட்டும் தான். ரொம்பவே நன்றி." நன்றியெல்லாம் சொல்லி நம்ம குடும்பத்த வந்து பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எல்லாரும் இன்னமும் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நமக்குள்ள பிரச்சனையும், தகராறும் அப்பப்போ வந்துட்டு தான் போகும். ஆனா, வெளி ஆளுன்னு ஒருத்தன் வந்துட்டான்னா, நம்ம எல்லாருமே ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேங்கிற மாரி புவனேஸ்வரி வந்து சொன்னோனே, அப்படியே பெருமிதமா வந்து ரகுராம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. "உனக்கு என்ன வேணுமோ கேளு. இந்த ரகுராம் வந்து எனக்காகவும், என் குடும்பத்தோட நன்மைக்காக நீ வந்து செஞ்ச காரியத்துக்கு நன்றியா, நான் ஏதோ ஒண்ணு செய்யறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம், "என்ன கேட்டாலும் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரி, "கிடைக்கும்னு தான் நானும் சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எது வேணாலும் கேளுன்னோனே" புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. ஏகாம்பரம் பையன் பிரபு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனத்த வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. "நான் இப்பயே கேட்டுருவேன். ஆனா, இப்ப கேட்டா சரி வராது. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து கேட்குற மாரி இருக்கும். நான் என்னைக்காவது ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து நான் வந்து கேட்குறேன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து புவனேஸ்வரி வந்து கடந்து போறாங்க. "என்னம்மா லட்டு மாரி ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில நீ ஏதாவது ஒண்ணு கேட்டுருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம முதல் மரியாதையும் விட்டு குடுத்துட்டு வந்திருக்க. எனக்கு சந்தோஷம் தான். ரகுராம்ட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு எதிரே பார்க்கல. என்னம்மா கேட்க போற?" அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ஏகாம்பரம் புவனேஸ்வரியோட அண்ணன். "அண்ணன் இது மாரி சந்தர்ப்பத்த மிஸ் பண்ண தயாரா இல்ல. நம்ப எல்லாரும் ஒண்ணுன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும். என்ன எனக்கு ஜானகி மட்டும் தான் பிடிக்காது. மத்தபடி சிவராமன், ரகுராமன்லாம் நம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த பசங்கண்ணே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதனால தான் சேவ் பண்ணேன். சரி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு. முதல்ல இதெல்லாம் யாரு பண்ணா? ஏது பண்ணான்னு முதல்ல கண்டுபிடிச்சு சிவராமன் முன்னாடி வந்து ஒப்படைச்சேன்னா, இன்னும் நல்லா இருக்கும்ல." "ஆமாம்மா, அதை நான் விசாரிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஏகாம்பரம் வந்து சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து சைலன்ட்டா வந்து, "தனத்த தான் நான் பொண்ணு கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிச்சயம் நம்ம ரகுராம் வந்து எனக்கு குடுத்த வாக்குறுதிய நிறைவு செய்வாரு. வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து ஏகாம்பரம் வந்து சந்தோஷப்படுறாங்க. "நீ எனக்காக யோசிக்கிறியேம்மா, ஆனா இந்த அண்ணங்காரன் உனக்காக நான் யோசிக்காம விட்டுட்டேனே. என் பொண்டாட்டி அப்பப்பவே சொல்லிக்கிட்டே இருந்தா, உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கைய வந்து அமைச்சு குடு, அமைச்சு குடுன்னு. நான் மன்னிச்சிரும்மா. நீ என் பசங்களுக்காகவும், எனக்காகவும் யோசிக்கிறேன். ஆனா
நான் உனக்காக யோசிக்க தவறிட்டேனா? இல்லண்ணே. நீ பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்ன. நான் தானே வேணான்னு சொன்னேன்.